ஹலோ ஆஃபீஸர்ஸ், எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம முக்கியமான சில நோட்ஸ் மற்றும் பாயிண்ட்ஸுங்கள் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த சேனல்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ படிக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சி மாநாடு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிக்ஸ் அப்படின்ற உச்சி மாநாட்டில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னா, பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த பேர் ஃபஸ்ட்டு யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? ஸோ ஜிம் ஓ நீல் அப்படின்றவர் தான் இந்த பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போது? 2001. அப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் பிரிக் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சவுத் ஆஃப்ரிக்கா 2001 இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா இணைந்த சில நாடுகளோட வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது 2010 டிசம்பர் 24. இந்த டேட் தெரிஞ்சவங்க இந்த தினத்தை நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோன்றதை கமெண்ட் பண்ணலாம். சேருது, பிரிக்ஸ் கூட்டணியோட சேருது. அதுக்கப்புறம் தான் எஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் சில நாடுகள் இந்த வரிசையில் இருக்குது. ஆனால் அந்த பிரிக்ஸ்ன்னு மட்டும் பேர் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எகிப்து, ஈரான், எமிரேட்ஸ், அந்த துபாய் கண்ட்ரி, கல்ஃப் கண்ட்ரி இருக்குது இல்லையா, அந்த அரபு எமிரேட்ஸ். ஸோ இதெல்லாம் உறுப்பினர்களாக சேருது. அப்புறம் இந்தோனேஷியா அப்படின்ற கண்ட்ரியும் ஜான்வரி இப்போ ரீசெண்டாக 2025 ஒன் ஆஃப் த மெம்பர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த சவுதி அரேபியா ஒரு உறுப்பினருடைய நிலை அப்படின்னு சொல்லி இன்னும் முறைப்படுத்தப்படாமல் பெண்டிங்லேயே இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் உலக அளவில் இந்த பிரிக்ஸ் மாநாடு பார்த்திங்கன்னா 3.3 பில்லியன் மக்களை கூட்டாக வச்சுருக்கு. ஸோ உலக அளவில் மக்கள் தொகையில் 43%, ஜிடிபியில் 26%, வர்த்தகத்தில் 17% பிரிக்ஸில் இருக்குது. இது ஒரு நிரந்தரமான இருக்கையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்குன்னு ஒரு செயலகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்புறம் இதோட ஹெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன், சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் அப்படின்றது தான் இந்த பிரிக்ஸ் வங்கியோடைய ஹெட் ஆஃபீஸ். அப்புறம் இந்த உச்சி மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட எகெட்டன்பர்க் அப்படின்ற நகரில் ஃபஸ்ட்டு மாநாடு 2009 ஜூன் 16. 5 மாநாடுகள் 2011 நடைபெற்றிருக்கு. 4வது மாநாடு 2012 டெல்லி. அப்புறம் G20 அப்படின்ற உறுப்பினராகவும் இருக்குது. 17வது உச்சி மாநாடு பார்த்திங்கன்னா டி ஜெனிராவில் இந்த மாதிரியெல்லாம் 18வது உச்சி மாநாடு நடந்து கொண்டு